பரியேறும் பெருமாள் தான் தனுஷோட நீங்க பணியாற்ற காரணமாக அமைந்த படமா? ஆமாம். ம். நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்ட இருந்து கால் வரும்ன்ட்டு. சந்தோஷ் நாயன் சொன்னாப்புல, "இன்னைக்கு நைட் உங்களுக்கு கால் வந்தா அப்படின்னு சொன்னாப்புல. ம். யார்கிட்ட இருந்துலாம் சொல்லல. ம். ஓ! அந்த சஸ்பென்ஸ் வச்சுட்டாரா? ஆமா. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 15, 20 நாள் ஆயிடுச்சு. சரி. எங்க பார்த்தாலும் படத்தை பத்தி பேசுறாங்க. பேசுறாங்க. நிறைய ஃபோன்கள் வந்துட்டு இருக்கு. யாரா இருக்கும்னு நமக்கு டவுட்டா இருக்கும்ல. ஃபோனையே பார்த்துட்டு இருக்கேன். வர ஃபோனெல்லாம் போய் எடுக்கிறேன். பார்த்தா ஒரு 9:30 இருக்கும் நைட்டு. தனுஷ் பேசுறேன்னு கால் பண்ணாரு. படம் பார்க்காம எனக்கு கால் பண்ணாரு. பரியேறும் பெருமாள் டைரக்டர் தானான்னு கேட்டாரு. ஆமான்னு. ஏதாவது கதை வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. சார் நீங்க படம் பார்த்தீங்களான்னு நான் கேட்டேன். நீங்க கதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் படம் பார்க்குறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு மறுநாளே கூப்பிட்டேன். மறுநாளே போயிட்டேன் நான். ஓ! படம் பார்க்காமயே கூப்பிட்டாரா? ஆமா. அவர் வந்து படத்தை பத்தி கேள்விப்பட்டு. ஆமா. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல. சுத்தி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு. ம். சந்தோஷ் நாராயணனுக்கு இந்த கதை தெரியும். ஒருவேளை அவர் என்ன சொன்னாரு, ஒருவேளை அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ! கர்ணன் கதை அவருக்கு தெரியுமா? ஆமா. ஓ! ரைட். அடுத்து என்ன பண்ணலாம் மாறின்னு பேசும்போது இப்படி ஒரு கதை இருக்குன்னு பேசியிருந்தாங்க. அப்போ அவர் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தனுஷ் சார் மீட்டிங் சந்தோஷ் நாயன் ஒரு முக்கியமான காரணம். அதை அவரும் வெளிக்காட்டினதில்லை, இவன் வெளிக்காட்டினதில்லை. ஆனால் அவர் தான் என்ன சொன்னாங்க உங்களுக்கு கால் வரும் அப்படின்னு. ம். அப்போ ஏதோ அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ம்.